வணக்கம். தமிழன் செய்திகள். தருமபுரி பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பள்ளி மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். காதலர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தருமபுரி பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த தருமபுரி நகர முதன்மை பெண் காவலர்கள் சென்னம்மாள், காமாட்சி ஆகியோர் பள்ளி மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இதில் பள்ளி மாணவிகளுக்கு சிறுவயதில் காதல் செய்வது, சிறுவயதில் திருமணம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுரை வழங்கினார். இந்த நிலையில் நீங்களும் பல துறையில் படித்து வளர வேண்டும், சிறுவயதில் காதல் செய்வது தவறான செயல் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிலையில் இந்த இரண்டு பெண் காவலர்களும் செய்த செயல் பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளனர். தூத்துக்குடி தூய இஞ்சாசியர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக உலக நீர் தினம், தேசிய அறிவியல் தினம் மற்றும் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. தூய இஞ்சாசியர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சேஸ் அந்தோணி அனைவரையும் அன்புடன் வரவேற்றார். இதில் பொறுப்பாசிரியர் ராஜகுமார் சாமுவேல் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இதில் மாணவி ஐஸ்வர்யா சொற்பொழிவு ஆற்றினார். மாணவி சந்தியா கவிதை வாசித்தார். மேலும் வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி தலைமை ஆசிரியர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வெள்ளச்சாமி பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் ராஜகுமார், சாமுவேல் மற்றும் உறுப்பினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இரட்டை கண் தரைப்பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கவுன்சிலர் குழு தலைவர் துரை சீனிவாசன் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் காலாவதி, அன்பு லாரன்ஸ், ஆணையர் ரகுராமன், நகராட்சி பொறியாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் குழு தலைவர் துரை சீனிவாசன், மார்ச் மாதம் பழனிப்பேட்டையில் மாயான கொள்ளை திருவிழா நடைபெறவுள்ளது. அதற்கு முன்பாக இரட்டை கண் தரைப்பாலம் வழியாக சாமி செல்ல வேண்டும். ஆகையால் இரட்டை கண் தரைப்பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே கோரிக்கையை கவுன்சிலர்கள் பிரகாஷ், காந்திராஜ் ஆகியோர் முன்வைத்தனர். 27 வயதான பெண்ணிற்கு தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து சாதனை படைக்கப்பட்டது. ஆந்திர பிரதேசம் ஓங்கூல் மாவட்டத்தை சேர்ந்த 27 வயது இல்லத்தரசி ஒருவர் தனது பிள்ளைகள் பழச்சாற்றில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து தெரியாமல் தற்செயலாக பழச்சாறுடன் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து குடித்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு திரும்பியுள்ளார். ஆனால் சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுள்ளார். இதனையடுத்து பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த நிலையில் குணமான பெண் அறுவை சிகிச்சை குழுவினருக்கு கண்ணீர் மல்க நன்றிகளை தெரிவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பூங்கா அமைக்கும் பணிகளுக்கும் துவக்க விழா நடைபெற்றது. ARS நகரில் பூங்கா அமைக்கும் பணிகளுக்கும் துவக்க விழா நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் நாகராஜ் தலைமையில் நடந்த விழாவில் நகராட்சி ஆணையர் சசிகலா முன்னிலை வகித்தார். இந்த பூங்காவின் மதிப்பு 27 லட்சம் ஆகும். இதில் நகராட்சி பொறியாளர் சிவகுமார், நகர்மன்ற கவுன்சிலர் விஜய் கருப்புசுவாமி, KNM பாக்டட் பிரைவேட் லிமிடெட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிக் பாக்ஸிங்கில் சர்வதேச அளவில் பதக்கம் வென்ற திருப்பூர் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாக்கோ இந்தியா ஓபன் சர்வதேச சாம்பியன்ஷிப் கிக் பாக்ஸிங் 3வது சர்வதேச போட்டி கடந்த 11ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி, தாய்லாந்து உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் 80க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் திருப்பூரை சேர்ந்த வீரர், வீராங்கனைகள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்தனர். குறிப்பாக திருப்பூரில் இருந்து அனிதா என்பவர் 65 கிலோ கொண்ட பிரிவில் பங்கேற்று தங்கம் வென்றார். அக்ஷயா ஸ்ரீ 70 கிலோ, தர்ஷினி 55 கிலோ பிரிவில் பதக்கம் வென்றார். இதில் வெற்றி பெற்றவர்கள் ரயில் மூலம் திருப்பூர் ரயில் நிலையம் வந்த பொழுது பெற்றோர்கள் வீரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை மருதமலை கோவில் மலைப்பாதையில் மீண்டும் தென்பட்ட சிறுத்தையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த வனப்பகுதியை ஒட்டி மருதமலை அமைந்திருப்பதால் வனவிலங்குகள் கோவில் படிக்கட்டுகள் மற்றும் சாலை வழியாக கடந்து செல்வது வழக்கம். எனவே கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மலையடிவாரம் படிக்கட்டுகள், கோவில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருதமலை கோவில் வளாகம் அருகே ஒரு சிறு சாலை கடந்து சென்றது. இதனை அந்த வழியாக சென்ற பக்தர் ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார்.
இந்நிலையில் மருதமலை கோவிலில் மீண்டும் சிறுத்தை தென்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் வந்தால்தான் திரைத்துறை வளரும் என போர் திரைப்படக் குழுவினர் கோவையில் பேட்டியளித்தனர். இயக்குனர் பிஜோய் நம்பியார் இயக்கத்தில் நடிகர்கள் காளிதாஸ், ஜெயராம், அர்ஜுன் தாஸ், சஞ்சனா நடராஜன் ஆகியோர் நடிப்பில் போர் திரைப்படம் வெளியானது. இந்த நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே மாலில் போர் திரைப்படக் குழுவினர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் அர்ஜுன் தாஸ் போர் திரைப்படம் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரவிருக்கிறது என தெரிவித்தார். தமிழில் நாங்கள் நடித்துள்ளதாக தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களின் சேட்டைகள் கதைக்களம் கொண்டது என்றார். மேலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கியுள்ளது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் நடிகர் விஜய்க்கு ஆன்லைனில் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் நன்கு யோசித்துதான் அவர் அந்த முடிவை எடுத்திருப்பார் எனவும் கூறினார். பின்னர் பேசிய இயக்குனர் விஜய் நம்பியார் இந்த படம் கல்லூரி வாழ்க்கை சார்ந்த கதை எனவும் சமூகம் சார்ந்த கருத்துக்களும் இதில் அடங்கியுள்ளதாக தெரிவித்தார். கோவை பெரியநாயக்கன் பாளையம் பகுதி விபத்தின் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடலூர் நகராட்சியில் குடிநீர் பணியாளராக பணியாற்றி வந்தவர் அசோக்குமார். இவரது மனைவி சுசீலா. இவர்களுக்கு 3 வயதில் குழந்தை உள்ளது. இவர்கள் மூவரும் கடந்த 9ஆம் தேதி மாலை கேஸ் கம்பெனியில் உள்ள தங்களது வீட்டில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் பெரியநாயக்கன் பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது வாகனம் வித்யாலயா மாற்றுத்திறனாளிகளின் மையம் பகுதியில் பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் அசோக்குமாரும் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அதற்குள் தனியார் பேருந்தில் இருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய கொண்டிருந்த சுசீலாவை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த பெரியநாயக்கன் பாளையம் டிஎஸ்பி நமச்சிவாயம் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விபத்துக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த பேருந்திற்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் புல்வாமா தீவிரவாத தாக்குதலின் 5ஆம் ஆண்டு முன்னிட்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. சிஆர்எஃப்பிஎம் கமாண்டர் குழு மற்றும் முன்னாள் மத்திய ஆயுதப்படை நலசங்கம் சார்பாக புல்வாமா தீவிரவாத தாக்குதலின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே உயிரிழந்த 40 மத்திய சிஆர்எஃப் வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துப்பாக்கி, தலைக்கவசம், உடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர் சரையு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் முன்னாள் சிஆர்பிஎஃப் கமாண்டர் படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி செலுத்தினர். இதில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேரின் புகைப்படங்களுக்கு பள்ளி மாணவர்கள் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக அரசு சார்பில் இடம் ஒதுக்கி தருமாறும் கோரிக்கை வைத்தனர். திருப்பூரில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் யாத்திரை நிகழ்வு மேற்கொண்டு வருகிறார். இதில் 234 தொகுதிகளையும் நிறைவு செய்யும் வகையிலான என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் நடைபெறவுள்ளது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ள மாநாட்டிற்கான அரங்கம் மற்றும் மேடை அமைக்கும் பணிக்கான கால்கோல் விழா நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், துணைத் தலைவர் கனக சபாபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், பாரதிய ஜனதா கட்சியின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தும் மாநாடாக அமையும் எனவும் சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆனந்த் நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பெத்தாலப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆனந்த் நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அரசு அலுவலர்களுடன் நேரில் சென்று அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தார். இதில் ஆனந்த் நகர், குறிஞ்சிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நேரில் சென்ற டாக்டர் செல்லக்குமார் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது ஆனந்த் நகரில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தாலும் கழிவுநீர் செல்லும் கால்வாய்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் டாக்டர் செல்லக்குமார் ஆனந்த் நகரில் பொதுமக்கள் பாதிக்கும் வகையில் துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த ஆய்வின் பணியின் போது ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவள்ளி வெங்கடேசன், முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, நாஞ்சில் ஜேசு, மாவட்ட துணைத் தலைவர் சேகர், தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு, வட்டார தலைவர்கள் தனச்செழியன், சித்திக், மாவட்ட செயலாளர் ஹரிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் நாலுவேதபதி அருள்மிகு காத்தாயம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தலைஞாயிறு ஒன்றியம் நாலுவேதபதி ஊராட்சியில் உள்ள அருள்மிகு காத்தாயம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஜீரணதாரண வர்ண காலகரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர அனுகிரக பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்றது. இதில் புனித நீர் ஊற்றி கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோடநாடு கொள்ளை வழக்கில் 9வது குற்றவாளியிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோடநாடு பங்களாவில் அரங்கேறிய கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முக்கிய குற்றவாளியான சயானிடம் 2 வாரங்களுக்கு முன் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த வழக்கின் 9வது குற்றவாளியான மனோஜ் சாமி என்பவரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசார் சமன் அனுப்பியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து PRS வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் மனோஜ் சாமி நேரில் ஆஜரானார். அவர்களிடம் ADSP முருகசுவாமி விசாரணையை மேற்கொள்கிறார். தூத்துக்குடியில் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளிடம் தலைக்கவசத்தின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தில் போக்குவரத்து மற்றும் சாலை விதிகளை கடைபிடிக்க கோரி விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து சிக்னல்களை மதித்து நடக்கவும், குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது போன்ற வாசகங்களுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் தூத்துக்குடி மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பேச்சமுத்து மற்றும் உதவி ஆய்வாளர் சதீஷ் நாகராஜ் ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் காவலர்கள் ரவி, மாரீஸ்வரன், எபனேசர் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகப்பா நகர் பகுதியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் அலுவலகம் அருகே நிறுவன தலைவர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் புஷ்பாஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காஷ்மீர் புல்வாமா குண்டுவெடிப்பில் உயிரிழந்த 40 ராணுவ வீரர்கள் மற்றும் கோவை மாவட்டத்தில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி மற்றும் நிர்வாகிகள் குண்டுவெடிப்பில் பாலிய வீரர்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தினர். இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தேசிய தலைவர் ரமேஷ் பாபு பேசுகையில், கோவை குண்டுவெடிப்பில் சம்பவத்தில் பரோலில் வெளியே உள்ள குற்றவாளிகளை பரோலை ரத்து செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன்னேந்தி நாராயண பெருமாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அலுக்குளி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய் பொன்னேந்தி நாராயண பெருமாள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது 33 ஊர் பொதுமக்கள் சார்பில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை, வாஸ்து சாந்தி ஆகியவை நடைபெற்று பூர்ணாகதி அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன்னேந்தி நாராயண பெருமாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திருப்பணி குழு தலைவர் வெங்கடேஸ்வரன், முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன், யூனியன் சேர்மன் வக்கீல் மௌதீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மது குடித்துக் கொண்டிருந்தவரை பாம்பு கிடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட வெள்ளநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. கூலி தொழிலாளியான இவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்து வந்தது. இந்நிலையில் நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள அரசு மதுக்கடை அருகே பிரபு தனது நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பிரபு அமர்ந்த இடத்திற்கு பின்புறமாக ஊர்ந்து வந்த விஷப்பாம்பு ஒன்று பிரபுவின் காலில் விலகமாக கடித்து கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபு அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து சக நண்பர்கள் அவரை மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரபுவை மேல் சிகிச்சைக்காக சேலம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த எடப்பாடி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டில் தேசிய அளவிலான 2வது சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. உலக பாரம்பரிய சிலம்பாட்ட கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டி தனியார் பள்ளியரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெளிமாநிலமான மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அநேக மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 1500 மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது வயது அடிப்படையின் பிரிவில் தனித்திறமை போட்டியாக நடைபெற்றது. இதில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, வேல்கம்பு, செடிக்குச்சி போன்ற சிலம்பை கலைகளும் இதில் இடம்பெற்றன.
இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிலம்பாட்ட கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் கண்ணன் சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கிராம உதவியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பிச்சாண்டி தலைமையில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு CVS திட்டத்தை ரத்து செய்து பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் அரசாணை 33 படி வாரிசுதாரர்களுக்கு பணியாணை வழங்கி வந்த உத்தரவினை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேதி விக்னேஸ்வர பூஜை தீபாராதனையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கடன்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து விமான கலசத்தை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் விளங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழக்கு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பேரிடர் காலங்களில் விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாஞ்சூரில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலையில் பேரிடர் காலங்களில் விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்னிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரசாயன தொழிற்சாலையில் இருந்து ரசாயன கழிவு ஏற்பட்டால் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வின் தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரம்பதூர் ரீட் லவ் யுவர் எஜுகேஷன் என்ற தலைப்பில் கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் காதலர் தினத்தை முன்னிட்டு லவ் யுவர் எஜுகேஷன் என்ற தலைப்பில் கல்விக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது ட்ரீம்ஸ் தொண்டு நிறுவனம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் தேவிகா கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், கல்வியில் கவனம் சிதறினால் வாழ்க்கையை சிதைந்துவிடும் என்று மாணவிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் மற்றும் குழந்தைகள் நல ஆலோசகர் அபிநயா, மாணவிகள் தங்கள் கவனத்தை சிதறாமல் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்று சிந்தனையில் செல்லும் மாணவிகள் எவ்வாறு அவதிப்படுகிறார்கள் என்று எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் குழந்தை நல ஆலோசகர் செந்தில்குமார், பள்ளி முதல்வர் சிஸ்டர் ராணி லோடப்பன், ட்ரீம்ஸ் தொண்டு நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் டேவிட் பால் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வசிக்கும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் மீது தாக்கப்படும் போது சாதிய வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மூலமாக இழப்பீடு, நிவாரணம் மற்றும் தீர்வு உதவித்தொகை பரிந்துரைக்கப்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொறுப்பு அதற்கான மத்திய மாநில அரசுகளின் மீதும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலர் சாந்தி அவர்கள் பொறுப்பேற்று பின்பு அரசின் முறைப்படி வங்கிக் கணக்குகள் அனைத்தும் இவரின் பெயரில் மாற்றம் செய்யப்படாமல் உள்ளதால் SC/ST வன்கொடுமைகளின் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இழப்பு நிவாரணம், தீர்வு உதவித்தொகை வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இதனை போன்று பல்வேறு விதமான திட்டப்பணிகளுக்கு கடந்த 3 மாதங்களாக நடைபெறவில்லை. மேலும் மாவட்ட அளவில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சமூக நீதிக்கான மனிதநேய வார விழாவை கூட முழுமையாக நடத்தப்படவில்லை. எனவே நேரடியாக தலையிட்டு கடந்த 3 மாதங்களாக தன்னுடைய கடமையை செய்யாமல் மெத்தனமாக செயல்பட்டு வரும் பழங்குடியினர் அலுவலர் சாந்தி அவர்கள் மீது முறையாக விசாரணை நடத்தப்பட்டு அவர் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் என தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் கருப்பையா கோரிக்கை மனுவினை அளித்தார். உடன் இயக்கத்தின் நிர்வாகிகள் இருந்தனர். தமிழ்நாடு காமர்ஸ் இன்ஸ்டிடியூட் அசோசியேஷன் சார்பில் தொடர்பு அலுவலர் ரவிச்சந்திரன் செய்தியாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 53 ஆண்டுகளாக பள்ளி கல்வி மற்றும் கல்லூரி துறையிலும் நடைமுறையிலும் தொழில்நுட்ப இயக்கம் மாணவர்கள் நலனோ தட்டச்சு பள்ளிகளின் நலனோ பாராது தேர்ச்சி சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதை விலக்கி பழைய முறையை கொண்டு வர வேண்டும். தட்டச்சு தேர்வு மையங்களை 6 மாதத்திற்கு மாற்றியமைப்பதை கைவிட்டு நிரந்தர தேர்வு மையத்தை ஒதுக்கி தர வேண்டும். கடந்த 50 ஆண்டுகளாக அளிக்கப்பட்டு வந்த மெரிட் சான்றிதழை கடந்த 6 தேர்வுகளாக அளிக்கவில்லை. இதில் தொடர்பு அலுவலர்கள் இளங்கோவன், சுரேஷ், மாநில தலைவர் சுரேஷ்குமார், மாநில பொருளாளர் வெங்கடகிருஷ்ணன், மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு ஊழியர்களின் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது.
தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் ராஜு தலைமையில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அனைத்து துறை சார்ந்த அரசு ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்க மாவட்ட பொருளாளர் ராஜு, அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் பார்த்திபன், பட்டதாரி ஆசிரியர் சங்க மாவட்ட செயலாளர் அழகசாமி, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்க மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், மாநில பொதுநல வளர்ச்சித்துறை மாநில பொதுக்குழு உறுப்பினர் பால்ராஜ் சேகர் உள்ளிட்ட அனைத்து சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் பிரசித்தி பெற்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் பூங்கா திருவிழா நடைபெற்றது. பெரியகுப்பம் பகுதியில் பழமை வாய்ந்த சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் உள்ளது. இது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் மாசி மாத பிறப்பை ஒட்டி மாசி பெருந்திருவிழா துவங்கியது. இந்த விழாவையொட்டி கடந்த 2 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து காட்சியளித்தார். இதில் மூலவருக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார மகா தெய்வாராதனை நடந்தது. பின்னர் பூந்தேர் ஊர்வலமும் வாகனத்தில் அம்மன் எழுந்தருள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பெரியங்குப்பம் கரக கோயில் இருந்து பூங்கரகம், வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக நடைபெற்றது. மேலும் சிரசு ஊர்வலத்தின் போது பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியின் 13வது புதிய ஆணையராக மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் பணியை இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக மதுரை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தூத்துக்குடி மாநகராட்சியில் சுகாதாரம், சாலை பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதில் புதிய ஆணையருக்கு மாநகர கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கர், துணை பொறியாளர் சரவணன், செயற்பொறியாளர் ரங்கநாதன், துணை ஆணையர் ராஜாராம், உதவி ஆணையாளர் ராமச்சந்திரன், தனசிங், சேகர், ஸ்வர்ணலதா, சுகாதார அலுவலர் சுமதி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கோவையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு நடைபெற்றது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு அதன் தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் தந்து தலைமையில் நடைபெற்றது. இதில் ஜெர்னிஸ் ரெசிடென்ஸ் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன், சந்திரசேகர், ஜெயம் லேன் கண்ணன், வினோத் சிங் ரத்தோர், கண்ணன் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசுவாமி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு நேரலையில் சிறப்புரையாற்றினார். தமிழகம் முழுவதும் ஏர்த் மூவர்ஸ் சங்கத்தில் உள்ள நலிவடைந்தவர்களுக்கு ரூபாய் 25 லட்சத்திற்கான காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் என திருச்சி மாவட்ட ஏர்த் மூவர்ஸ் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர். திருச்சி மாவட்ட ஏர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நல சங்கத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் முப்பெரும் விழா இந்த கண்காட்சி நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாவட்ட தலைவர் மஞ்சுநாத், மாவட்ட செயலாளர் டோமினிக் ராஜ், பொருளாளர் தர்மர், துணை செயலாளர் கௌதம் கார்த்திக் மற்றும் செய்தி தொடர்பாளர் சரவணன் ஆகியோர் தலைமை வகித்தார். தொடர்ந்து மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் சங்கத்தின் கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பிரம்மாண்ட இயந்திர கண்காட்சியை தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் செல்ல ராமசுவாமி துவக்கி வைத்தார். விழாவில் திருச்சியில் உள்ள வாகன டீலர்கள், நிதி நிறுவனங்கள், உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் மற்றும் கோவை, மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட எர்த் மூவர்ஸ் சங்கங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நல்லூர் கிராமத்தில் மக்கள் தொடர்ந்து திட்ட முகாமில் 349 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் வழங்கினார். குன்னம்பட்டம் பெருமத்தூர் நல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 149 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், மக்கள் அரசு அலுவலர்களை தேடி சென்று தங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கும் நிலை மாறி மக்களை தேடி அனைத்து துறைகளின் அரசின் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இதுபோன்ற அரசு விழாக்கள் என்பது மக்களுக்காக அரசு செயல்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் கொண்டு சேர்க்கும் முயற்சியாகும் என தெரிவித்தார். இதுபோன்ற பல்வேறு துறைகளின் சார்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது பொதுமக்கள் அனைவரும் இந்த திட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார்.
இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லலிதா, சார் ஆட்சியர் கோகுல், மகளிர் திட்ட இயக்குநர் அருணாச்சலம், உதவி இயக்குநர் வீரமலை, குன்னம் வட்டாட்சியர் கோவிந்தம்மாள், பெருமத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.